கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வேத வாக்கு, உங்களை பலவானாய் மாற்றுகிற தேவன். பலவீனப்படுத்த நினைக்கிற சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை பலவானாய் மாற்றுகிற தேவன் என்று நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். ஆதார வசனங்களாக சங்கீதம் 105 சங்கீதம் 24 வசனம். அவர் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார் என்றது வேதவசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, தேவப்பிள்ளையே, இந்த பூமியிலே நீங்கள் கர்த்தருடைய சொந்த ஜனங்கள் என்பதை மறந்து போகாதிருங்கள். இந்த பூமியிலே நீங்கள் கர்த்தருடைய சொந்த ஜனம் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று உபாகமத்தை வாசிக்கிறோம். அவருடைய ஜனங்களாகிய நம்மை அவர் பழுகி பெருக பண்ணுவார். நம்மை பழுகி பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்மை பலவான்களாக்குகிறார். சத்துருக்களை பார்க்கிலும் நாம் அதிகமான வல்லமையுள்ளவர்களாக விளங்க வேண்டும் என்பதே நம்மை குறித்து தேவனுடைய பிரியமும் சித்தமுமாயிருக்கிறது. சாத்தான் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிற நாட்களிலே நாம் வாழ்கிறோம். தேவ ஜனங்களை சுற்றிலும் எங்கும் சத்துருக்கள் பெருகியிருக்கிறார்கள். எத்திசையிலேயும் எதிர்ப்பும் போராட்டங்களும் வலுத்திருக்கின்றன. ஆனால் உங்கள் சத்துருக்களை பார்க்கிலும் உங்களை பலவான்களாக்குவேன் என்று கர்த்தர் இந்த நாளிலே உங்களோடு கூட வாக்குத்தத்தமாக சொல்கிறார், வாக்குத்தத்தமாக செய்திருக்கிறார். தாவீது தன் மகனாகிய சாலமோனை அழைத்து அவனுக்கு கொடுத்த முதல் ஆலோசனை, நீ திடன் கொண்டு புருஷனாய் இரு என்பதே ஆகும். 1 ராஜாக்களை வாசிக்கிறோம். அப்படியே சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணி பழகினான், பலத்து இருந்தான். சத்துருக்கள் எல்லாரும் அவனுக்கு முன்பாக ஒடுங்கி போனார்கள். ஆம், நம்முடைய தேவன் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். அன்பானவர்களே, 2 நாளாகும் 15 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். தீர்க்கதரிசியாகிய அசரியா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார். அந்தபடியே இஸ்ரவேலர்கள் பலன் கொண்டார்கள், சத்துருக்களை முறியடித்தார்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தார் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பார பண்ணினார். சுற்றுப்புறத்தாரால் அவர்களுக்கு யுத்தம் இல்லாதபடிக்கு, பிரச்சனை இல்லாதபடிக்கு, சண்டைகள் இல்லாதபடிக்கு, எதிர்ப்புகள் இல்லாதபடிக்கு அவர்களை இளைப்பார பண்ணினார் என்று பார்க்கிறோம். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு வழிநடத்தும் போது அங்கே பலத்த 7 ஜாதிகள் இருந்தார்கள். 31 ராஜாக்களை வாசிக்கிறோம். 31 ராஜாக்கள் அரசாண்டனர். இஸ்ரவேலிடமோ போதுமான ஆயுதமோ யுத்த தளவாடங்களோ இல்லை. ஆனால் கர்த்தரோ அவர்களை சத்துருக்களை பார்க்கலும் பலவான்களாக்கினார். 31 ராஜாக்கள் ஆண்ட அந்த இடத்துல யோசுவாவை மிகவும் திடப்படுத்தி, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு என்று யோசுவாவில் வாசிக்கிறோம். அதே தேவன்தான் உங்களோடும் இருக்கிறார், நம்மோடும் இருக்கிறார். அவர் உங்களுக்கும் நமக்கும் யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதலை தந்து சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை பலப்படுத்தி உங்களை தலை நிமிர்ந்து வாழ பண்ணுவார். வாழ்க்கையின் எத்திசையிலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்து நடத்துவார். மனம் கலங்காதிருங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே எப்பக்கத்திலும் சத்துருக்களால் சூழப்பட்டிருக்கிறீர்களா? கடன் தொல்லைகள் உங்களை பயமுறுத்துகிறதா? வியாதிகள் மனமுடைந்து காணப்படுகிறீர்களா?
வீண் பழி உங்கள் மேல் சுமத்தி உங்கள் நியாயங்களை புரட்டி உங்களுக்கு அநீதி இழைத்து கொண்டிருக்கிறார்களா? தோல்வியினால் எதிர்காலமே என்ன ஆகுமோ என்று கேள்விக்குறியாய் மாறிக்கொண்டிருக்கிறதா? பயப்படாதிருங்கள். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் நிச்சயம் உங்களை பலப்படுத்தி உங்களுக்கு சகாயம் செய்வார். ஒரு நாளும் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உங்கள் மேல் வீணாய் பொறாமை கொண்டு உங்களை வீழ்த்த நினைக்கின்ற சத்துருக்களுக்கோ கர்த்தர் வெட்கத்தை உடுத்துவார். உங்கள் தலையிலோ கிரீடத்தை பூக்க வைப்பார். கர்த்தர் தம்முடைய அன்பின் கரத்தை உங்கள் மேல் வைத்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், சத்துருக்களை பார்க்கிலும் நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனமே, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று ஏசாயாவை வாசிக்கிறோம். வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் உங்களை பலமுள்ள ஜாதியாக்கி உங்களை பழுகி பெருக பண்ணுவாராக. உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து இருக்கிறீர்களா? துவண்டு இருக்கிறீர்களா? வருத்தத்தோடு இருக்கிறீர்களா? எதிர்காலத்தை குறித்து கேள்விக்குறியோடு இருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். பலவீனப்படுத்த நினைக்கிற ஒவ்வொருவருக்கு முன்பாக, பலவீனப்படுத்த நினைக்கிற ஜனங்களுக்கு முன்பாக, உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை பலவானாக, யுத்த புருஷனாக, பராக்கிரமசாலியாக தேவன் மாற்றுவார். நீங்கள் அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறீர்கள், அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் என்பதான ஒரு தைரியத்தோடு மன திடத்தோடு கூட கடந்து செல்லுங்கள். தொடர்ந்து இப்படிப்பட்டதான வேத வசனங்களை வாசியுங்கள், தியானியுங்கள். அந்த வேத வசனங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள், விட்டு கொடுங்கள். கர்த்தர் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்வார். God bless you.